வகுப்பு 7 இயல் 1 கவிதை பேழை. எங்கள் தமிழ். நுழையும் முன். உலகின் தொன்மையான மொழிகளுள் நம் தமிழ் மொழி குறிப்பிடத்தக்கது ஆகும். அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்குத் தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது. காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. அத்தகு தமிழ் மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லாவிரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வேணா ராமலிங்கனார். சொல்லும் பொருளும். ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும். குறி, குறிக்கோள். விரதம், நோன்பு. பொழிகிற, தருகின்ற. பாடலின் பொருள். நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவைத் தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். நம் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும். எதுகை. அருள்நெறி பொருள் பெற. கொல்லா எல்லா. அன்பும் இன்பம் ஆகிய சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. இவ்வாறு இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதை எதுகைத் தொடை என்பர். எதுகைத் தொடை முதல் எழுத்து அளவொத்து இருக்க வேண்டும். மோனை. அருள்நெறி, அதுவே. பொருள் பெற, போற்றா. கொல்லா, கொள்கை ஆகிய சொற்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. இவ்வாறு முதல் எழுத்து ஒன்றி வருவதை மோனைத் தொடை என்பர். மோனைத் தொடை குறில், நெடில் மாறியும் வரலாம். இயைபு. தரலாகும், குரலாகும். புகழாது, இகழாது. குறியாக, நெறியாக என அடிகளின் இறுதியில் வரும் சொற்கள் ஒரே ஓசையில் முடிந்துள்ளன. இவ்வாறு சொற்கள் ஒத்த ஓசையிலோ ஒரே எழுத்திலோ முடிவதை இயைபு தொடை என்கிறோம். நூல்வெளி. இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர். இவர் தமிழறிஞர், கவிஞர், ஓவியர், விடுதலைப் போராட்ட வீரர் என பன்முக ஆளுமைத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழ்நாட்டு அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். மலைக்கல்லன், தமிழன் இதயம்,
என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். இப்பாடல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து எடுத்துத் தரப்பட்டுள்ளது. பின்வரும் பாடலை படித்துச் சுவைக்க. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பலித்ததை நாம் பார்த்திட.